வீரபுரி என்ற ராஜ்யத்தில் வீரன் என்ற அரசன் ஆண்டு வருகிறான். படையெடுக்கும் படைகளுக்கு எதிராக ராஜ்யத்தை பாதுகாப்பதாக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை உறுதியளித்து அரசன் வீரன் தனது மக்கள் முன் சத்தியம் செய்கிறான். வீரன் தன் படையை திரட்டி அவர்களை ஆபத்தின் மையத்திற்கு அழைத்துச் செல்கிறான். அவனது கொடி ஒற்றுமையின் அடையாளமாக உயரப் பறக்கிறது. உச்சக்கட்ட போர் சூரிய அஸ்தமனத்தில் நடைபெறுகிறது. அங்கு வீரன் அவர்களுக்கு வியூகத்தையும் தைரியத்தையும் தருகிறான். எதிரி தோற்கடிக்கப்படுகிறான். வீரனின் படைகள் வெற்றி பெறுகின்றன. ராஜ்யத்தின் கௌரவம் மீட்டெடுக்கப்பட்டது. மன்னன் வீரன் வீரபுரிக்கு திரும்புகிறான். அமைதியின் விடியலை குறிக்கும் வகையில் அவனது மக்களின் மிகுந்த நன்றி உணர்வு மற்றும் போற்றுதலால் வரவேற்கப்படுகிறான். மன்னன் அன்பார் வாழ்ந்தவன் வீரன். வந்து வாசல் நெருங்க சிறகு முளைத்தது அவன் கோபம். வெற்றி கதை சொல்லும் மழலை காற்று, வீரத்தின் மொழி பேசும் ஒளி சாற்று. வீரபுரியின் மேகம் விலகட்டும், மன்னன் வருகை நாட்டை காப்பாற்றும். ஆனையை தாண்டி அவன் எழுந்தான், பயத்தை தகர்த்து வரம் கொடுத்தான். சிவந்த துர்க்கைகள் அடங்க அசைந்தது மலைகளின் காற்று. மன்னனின் கொடி மேலே பறக்க மக்களின் மனம் துணிவு கொண்டது. சூழ்ச்சி தோழன் அவன் வரலாற்றில் அணிவகுத்து சென்றான். போர்க்களத்தில் துடிப்புடன் போரில் நின்றான் மன்னன். மக்களுக்காய் வாழ்ந்தான் வீர மன்னன். போரின் மெட்டில் நடனம் செய்தான், தூசி வழிந்து களம் வென்றான். துணிந்த வீரருடன் கதையை நீட்டி மறுகதைகள் பாடிய சபை நிறுத்தி ஆசைகள் தாண்டி அடிமைகளை மீட்டு அவன் அடங்கும் நாளில்லை. வெற்றி கதை சொல்லும் மழலை காற்று, வீரத்தின் மொழி பேசும் ஒளி சாற்று. வீரபுரியின் மேகம் விலகட்டும், மன்னன் வருகை நாட்டை காப்பாற்றும். வெள்ளை குதிரை மீதிலே வந்தான், கையில் கொடி தூக்கியான். மக்கள் பாரம் எல்லாம் நீக்கி அவன் கதைப்படி வரலாறு எழுதினார். அமர்ந்த கோபுரங்கள் கொண்டாடினார், அவன் வருகையால் சந்தோஷம் பரவினார். வீரபுரியின் வீரம் வாழட்டும், அதன் மன்னன் நெடுநாள் வாழட்டும். சூரியனை போல பிரகாசமாக அவன் வரலாறு நிலை நிற்கட்டும். எதிரி தோற்கடிக்கப்பட்டு ராஜ்யத்தை மீட்டெடுத்தவுடன் மன்னன் தனது மக்கள் முன் ஒரு போர் வீரனாக மட்டுமல்ல, ஒரு மீட்பராகவும் நின்றான். குடிமக்களின் ஆரவாரம் எதிரொலித்தது. அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் துணிச்சலை கொண்டாடின. ஆட்சியாளருக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான பிணைப்பு முன்னெப்போதையும் விட இப்போது வலுவாக இருந்தது. இது போரின் நெருப்பில் மற்றும் நம்பிக்கையால் உருவானது. இப்போது சாம்ராஜ்யம் அமைதியுடன் மலர்ந்தாலும் இந்த வெற்றிக்காக மன்னன் செய்த தியாகத்தை மறக்க முடியவில்லை. அரண்மனையின் நிசப்தத்தின் தனிமையில் வீழ்ந்த வீரர்களின் நினைவுகளையும் வெற்றி செலவையும் சுமந்தான். ஒரு உண்மையான ராஜாவுக்கு வெற்றி என்பது ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, கடந்த கால நினைவுகளை மதித்து எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொறுப்பு. இந்த தைரியம் மற்றும் தலைமைத்துவ கதை உண்மையான மகத்துவம் என்பது அதிகாரத்தில் மட்டுமல்ல, அன்புடன் வழிநடத்தும் ஞானத்திலும் நீதிக்காக போராடும் வலிமையிலும் ஒருவன் மக்களுக்கு சேவை செய்வதற்கான பணிவுடனும் உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. வீரன் மன்னனின் மரபு வீரபுரியின் இதயங்களில் என்றென்றும் எதிரொலிக்கும்.